لله والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وصحبه أجمعين. நாவில் இருந்து வெளியாகக்கூடிய மக்ததிகளை பார்ப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வகையில் இன்றைய மிக முக்கியமான ஒரு மஹ்ரஜ், அதாவது அப்பாத். இந்த அளவுக்கு சொன்னால் லுகத்துல் அரப், லுகத்துல் லாத்னு சொல்றாங்க. லாத்துடைய பாசை என்று அரபு பாசையை அழைக்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஹர்ஃபு. வேற எந்த மொழிகளிலும் அரிதாகவே தவிர இல்லாத அந்த இடத்திலிருந்து இந்த எந்த ஒரு எழுத்து வெளிப்படாத ஒரு தனித்துவம் அரபுக்கு இருக்கக்கூடிய ஒரு எழுத்து பாத். இந்த எழுத்தை பார்ப்பதற்கு முன்னால் நமது வாயில் பல்லுடைய அந்த அமைப்பு, நாவுடைய அந்த அமைப்பு, இவற்றை பார்த்து கொண்டால் இலேசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்க, இந்த இடத்துல பச்சை நிறம் விடப்பட்டிருக்குது. அதே மாதிரி கீழையும் பச்சை நிறத்தில் இருக்குது. வெட்டுப்பல்லுன்னு சொல்றாங்க. முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த பற்கள், அதோட சேர்த்து பக்கவாட்டு வெட்டுப்பல்லும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பற்கள். அதுக்கு அடுத்ததாக வேட்டை பல்லுன்னு சொல்லுவாங்க, கோரைப்பல். அதனால கடிச்சு இருக்கக்கூடிய அந்த பற்கள். அதுக்கு பின்னால இந்த கலர்ல இருந்தபடி நேராவே கடைவாய் பற்கள். அந்த கடைவாய் பற்களை பொறுத்தவரையில் முன் கடைவாய்ப்பல், அடுத்ததாக நடு கடைவாய் பற்கள், இந்த 2, இந்த 3, அடுத்ததாக இந்த கடைசி டார்க் ரெட் கலர் இருக்குது, கடைசி கடைவாய்ப்பல். பொதுவாக இந்த இது கடைவாய் பற்களுடைய இடங்கள், இந்த 4 பற்கள். அதுக்கு அடுத்ததாக இந்த ப்ளூ கலர் இருக்குது, அது அந்த கோரைப்பல். அங்கிட்ட 4 முன்னுக்கு வரக்கூடிய பற்கள், அதே நடு வெட்டுப்பல், பக்கவாட்டு வெட்டுப்பல் என்று இருக்கு. இதில் பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, பின்னால் அந்த நாவு எந்த இடத்தில் வைத்து நாம் முடிந்தால் அந்த சரியான உச்சரிப்பு வரும் என்பதை அடைவதற்காக தான் இந்த விடயங்களை பார்க்கிறோம். சரி, இது வாயை பொறுத்தவரை இது மேலெண்ணம், அதே போது கீழெண்ணம். இந்த 2 ஒரே மாதிரி 16 மக்கள் இருக்கின்றன. இந்த நாவை அந்த இடத்தை அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி பல வகையில் பிரித்திருக்கிறார்கள். நாக்கின் கடைசி பகுதி தொங்கல் என்று சொல்வோம். அங்கிருந்து பார்த்தால் அது ஆரம்பம், ஆனால் வெளியிருந்து அவதானிக்கிறார்கள். நாவின் கடைசி பகுதி. அடுத்ததாக நடுப்பகுதி, வசத்துலிசான் சொல்வார்கள். அதுக்கடுத்ததாக நாவின் முன்புறம், அதாவது ஓரத்துக்கு சற்று முன்னால், நுனிக்கு சற்று முன்னால் உள்ள பகுதி முன்பகுதி. அடுத்தது நாவின் நுனி நாவு, அதுல முடிவு பகுதி. சரி, அதே தான் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தொங்கல், இங்கு முடிவு, ஆரம்பம் முடிவு. சரி, இதே மேலில் இருந்து அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கீழ்ப்பகுதி, இந்த பகுதி. அடுத்த விசேஷமாக இதை அவதானித்துக் கொள்ளுங்க. இது நாவுடைய ஓரம் என்று சொல்லப்படுது. இப்படியே நாவுடைய ஓரம். இந்த ஓரத்தை பொறுத்தவரையில் இந்த வாத் எந்த இடத்தில் பட்டு வெளியாகும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இங்க பாருங்கள், பாதுடைய மஹ்ரஜ். இந்த மஹ்ரஜ் பாத், நாவின் ஓரங்களில் ஒன்றோ, சரி, ஓரங்களில் ஒன்றோனக்குள்ள இந்த ஓரம், இது என்ன பக்கம்? இடது பக்கம் தானே, அல்லது இங்கிட்டு வலது பக்கம். இந்த ஓரம் அல்லது இந்த ஓரம், ஓரங்களில் ஒன்றோ அல்லது 2மோ, 2 சைடு ஒரே நேரத்தில் 2மோ கடைவாய் பற்களின்
மேல் பகுதி. கடைவாய் பற்கள் எங்க நான் சொல்ல ஆரம்பத்துல இந்த 4 பற்கள் அப்படிதானே. கடைவாய் பற்கள் மேல் பகுதி இந்த இருக்குது. ஒன்று இடப்புறம் அல்லது இங்கிட்டு வலது புறம். அப்படிதான் அப்படிதான் பிக்சர் வச்சு இப்படி வர அப்படிதான் இருக்கும். இப்படி நாங்க பார்க்கறதுக்கு இது வலது புறம், இது இடது புறம். இது ரெண்டுல ஒரு பக்கம் நாவுடைய ஓரப்பட வேணும். இந்த கடைவாய் பற்கள்ல இந்த உள்பகுதி அல்லது இரண்டும் மேல் பகுதியுடன் இணைந்து வெளியாகும். சரி, இதுல இங்க படும் பொழுது இந்த ஒரு பக்கத்துல இந்த படக்கூடிய இந்த இரண்டு பக்கமும் அழுத்தம் கொடுக்கப்படும். நாவும் ஆகவே உண்டு. முன்னால் உள்ள மஞ்சளாக நிறம் காட்டப்பட்டிருக்கிறது, அது சாதாரணமா தொடும். சரிதானே. அந்த இடத்தில் அழுத்தம் கொடுக்கப்படும் வாய்ந்தால் தால் வெளியாகும். தால் அங்கதான் அழுத்தம். ஆனா வாத் வெளியாகும் பொழுது ஒன்று வலது பக்கம் அல்லது இடது பக்கம் இந்த கடைவாய் பற்கள்ல மேல் பகுதியில நாவு படும். அதுல சிலருக்கு வலது பக்கமா இருக்கும், சிலருக்கு இடது பக்கமா இருக்கும். யாருக்கு எந்த பக்கம் இலேசாக படுவதோ அவர் அதைத்தான் பழகிக் கொள்வோம். சரியா, எனக்கு ஒரு சைட் தான் படுது, நான் ரெண்டையும் பட வைக்கணும் வந்து சிரமப்படுத்திக் கொள்ள தேவை. யாருக்கு அந்த மஹ்ரஜ் அந்த எழுத்துடைய சரியான சப்தம் வெளியாகுவதற்கு எந்த பக்கம் படுகிறதோ அந்த பக்கத்தில், சிலவங்க இடது பக்கம் தான் நாயகமானவங்களுக்கு படுதுன்னு சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு வலது பக்கமாக இருக்கும். சரிதானே. அது படும் பொழுது அந்த வாக்குடைய சரியான உச்சரிப்பு வெளியாகும். எப்படி இப்படி இந்த வெளியாகும் பொழுது நாமும் இப்படியே மூடுனதுனால அந்த காத்துடைய அழுத்தம் அப்படியே உள்ள இருந்து காத்துடைய அழுத்தம் நீண்டு நிற்கும். இப்பொழுது நாங்க காத்து அடைத்து பிடிக்கும் பொழுது சரியா அந்த வாவுடைய சரியான உச்சரிப்பு வரும். சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய மேல போகுது, அந்த காத்துடைய அழுத்தம் வந்து அப்படியே நாவுல அழுத்தம் கொடுக்கும். முயற்சி ட்ரை பண்ணி பாருங்க. நாவ அந்த இடத்துல வைக்கிறது ட்ரை பண்ணுங்க. இந்த சூறா எங்க இருக்குது? غيرil maghdubi alaihim. சொல்லுங்க. மக்லூபி இல்ல, மக்பூபி. غيرil maghdubi alaihim ولا الضالين. غير المغضوب عليهم ولا الضالين. பல வளமையா சொல்றது வலல்லாலின் தான். வலல்லாலின் இல்லை, அது மொத்தமா அழுத்தம் பக்கமே வளப்பனும் கூடாது. ஆகவே அழுத்தம் கூடிட்டா வளத்தாகிடும். வளத்தாலின் அல்ல, அது தா, அது தாவுடைய பக்கம் வேறையா வருது. வளத்தாலினும் அல்ல, வளத்தாலினும் அல்ல. இந்த இடத்துல இப்படி படமாக இருந்தால் அந்த விதத்துல தான் வரும். வலத்தாலின். தப்பி போச்சுன்னா நான் படுத்தேன். ولا يحض على طعام المسكين. ألم يجعل كيدهم في تضليل.
உங்களுக்கு விளங்குதா? நான் அந்த இடத்துல படுது ட்ரை பண்ணும். பழக்கம் இல்லாட்டி கஷ்டம். ஆனா வச்சு மொழிஞ்சு பழகிட்டோம்னா தானா ஒட்டோல் வரும். ألم يجعل كيدهم في تضليل இதான் இந்த வாதுடைய மஹ்ரஜ். இது அதிகமாக பயிற்சி எடுக்கலன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த சரியான உச்சரிப்பு வராது. அதனால் இன்ஷா அல்லாஹ் வீடியோவும் நாங்கள் லோட் பண்ணுவோம். அதை பார்த்து அதிகமாக இன்ஷா அல்லாஹ் பயிற்சி எடுத்து திருத்தமாக அவர்களுக்கு அல்லாஹ் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும்.